அரபிக்கடலோரம் அமைந்த அம்பாலாதே கிராமத்தில் உதித்து அகிலத்தை ஒளிர வைத்த மறைவில்லா அறிவுச் சூரியனுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக இந்திய அரசியலமைப்பின் சட்ட புத்தகத்தை சற்றே புரட்டி பார்க்கலாம் வாருங்கள். ஆங்கிலேயருக்கு அடிமை என வாழ்ந்து வந்த நாடு, அந்நியர்கள் தாழ்பணிந்து தாழ்ந்து வந்த நாடு நமது இந்திய நாடு. பழம்பெருமை வாய்ந்த பாரத நாட்டில் பல்வேறு சீர்திருத்த கருத்துக்களை விதைத்த புரட்சி கவிஞர்கள், புரட்சி சிந்தனையாளர்கள், சீர்திருத்த செம்மல்கள், சரித்திரம் படைத்த சாதனையாளர்கள் தோன்றி வாழ்ந்து மறைந்தவர்கள் பலர். அவர்களுள் பாரதத்தின் விதியை மாற்றி வகுத்தளித்த வித்தகர்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஜாதி இரண்டொழிய வேறில்லை, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் என்று பல்வேறு பாடல்கள் மூலமாக அறநெறி கருத்துக்களையும் சமத்துவ சிந்தனைகளையும் ஊட்டிய கவிஞர்கள் பலர். அந்நியரின் அடிமைத் தலையிலிருந்து விடுபடுவது மட்டுமன்று விடுதலை, சமூக கேடுகளிலிருந்து விடுபடுவதே உண்மையான விடுதலை என்று நாடு விடுதலை அடையும் முன்பே பாடினார் பட்டாசு கவி பாரதி. நாட்டின் வடக்கும் தெற்கும் அத்தகைய சிந்தனையாளர்களை தந்திருக்கிறது. அவர்கள் சிந்தையில் உதித்த சீரிய கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுத்த கார்ல் மார்க்ஸ் தான் அன்னை பாரதம் கண்ட அண்ணல் அம்பேத்கர். பாலர் பருவத்திலேயே சாதி எனும் சதியின் சதைகளை சல்லி சல்லியாக நொறுக்க புறப்பட்ட பீமாராவ் தன்னிடம் கனிவு காட்டிய ஆசிரியரை நன்றியுடன் பெயருக்கு பின்னால் சேர்த்து பெருமைப்படுத்தியவர். அமெரிக்காவில் வாழ்ந்த கருப்பின மக்களின் விடிவெள்ளியாய் திகழ்ந்த புக்கர் டி வாஷிங்டன் போலவே இந்திய மக்களின் விடிவெள்ளியாய் திகழ்ந்தவர். ஆதியில் இல்லாது பாதியில் வந்து பாதகம் செய்யும் சாதி கொடுமையை கொல்ல வந்த கோமகன், தீண்டாமையை தீயிட்டு பொசுக்க வந்த புண்ணியன். பரோடா மன்னர் உதவியுடன் பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் BA படிப்பை முடித்து 1913 அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் தத்துவ பேரறிஞர் பட்டம் பெற்றார். அமெரிக்க மக்களின் சமத்துவ கோட்பாடுகளால் கவரப்பட்டார். லண்டனில் MSc மற்றும் பாரிஸ்டர் பட்டம் பெற்று பம்பாய்க்கு திரும்பி வந்து பாமரர்களுக்கு இலவசமாக வழக்கறிஞர் பணியாற்றினார். 1930 பிரிட்டிஷ் அரசு லண்டனில் கூட்டிய மாநாட்டில் இந்திய மக்களின் பிரதிநிதியாக சென்று உரையாற்றினார். 1947 இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி சமத்துவ சமுதாயம் மலர எண்ணிய மாமேதை. ஒரு ஆண் படித்தால் ஒரு சமுதாயத்தை அல்ல, ஒரு நாட்டையே சீர்திருத்த முடியும் என்பதற்கு இலக்கணமே அம்பேத்கர் என்றால் அது மிகையாகாது. இந்திய அரசியல் சாசன தந்தை, பொருளாதார நிபுணர், சட்ட வல்லுனர், எழுத்தாளர், சமூக புரட்சியாளர் என்று பல்வேறு பெருமைகளுக்குரிய அம்பேத்கர் மதங்களை பற்றி மட்டும் ஒப்பிட்டு 21 ஆண்டுகள் படித்துள்ளார். DAS என்ற டாக்டர் ஆஃப் ஆல் சயின்ஸ் பட்டம் பெற்றவர். அகில உலகத்திலும் இவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பது எத்தகைய பெருமைக்குரிய விஷயம். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி உருவாக்கிய உலகை கட்டமைத்தவர்கள் பட்டியலில் 4ஆம் இடத்தை பிடித்த நல்மனிதர். கொலம்பியா வெளியிட்ட உலகின் 100 தலைசிறந்த அறிஞர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த முதல் மனிதர். லண்டனில் உள்ள அருங்காட்சியகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலைக்கருகில் அம்பேத்கர் சிலை வைத்துள்ளார்கள். அகிலமே வியந்து போற்றும் அண்ணல் அம்பேத்கர் பற்றி படித்தாலே நாட்டில் ஜாதி மத இன உணர்வுகள் அழிந்து சமத்துவ சமுதாயம் பிறந்து மண்ணில் மனித ஜாதி மட்டுமே மலரும் என்பதில் மறுப்பேதுமில்லை. கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர் என்ற தாரக மந்திரத்தை வாயளவில் கூறாது வாழ்ந்து காட்டிய மாண்புடைய மாமனிதரே, நீர் பிறந்த மகாராஷ்டிரா மட்டுமல்ல, பாரதமே உம்மால் பெருமை கொள்கிறது. 1990ஆம் ஆண்டு இந்திய அரசு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது. 2008ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா அரசு அம்பேத்கருக்கு நினைவு சின்னம் திறந்து வைத்து பெருமைப்படுத்தியுள்ளது. வையம் வாழ வாழ்வாங்கு வாழ்ந்த அண்ணலின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் நாளை கொண்டாடுவதோடு நிறுத்திவிடாமல் அவர் வகுத்தளித்த வழிகளை பின்பற்றினால் வையம் தழைக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். நன்றி. உங்களுடன் லீனா.